ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவெளியிலையும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் நடுவில் உங்களை காத்து சுகமாயிருக்க பண்ணுவாராக. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. சமயம் வாய்த்தது நான் பண்ணினேன், சமயம் வாய்க்கவில்லை நான் பண்ணவில்லை என்று நாம் சொல்லுகிறது உண்டு. நாம் சமயங்களை ஏற்படுத்தி கொள்கிறோம், அதற்கு பின்பு நாம் சமயம் இல்லை என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவன் கொடுக்கிற அந்த திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் திருவசனத்தை பிரசங்கிக்கும்படி, திருவசனத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படி, திருவசனத்தை நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறார். அப்படி தேவன் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, அவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். தேவனுடைய வசனம் நமக்கு மாத்திரமல்ல, அவரை நம்புகிற யாவருக்கும் அது ஜீவனை தருகிறது, பலனை தருகிறது, நன்மையை தருகிறது. இப்போ நம்ம எப்படி நம்பணும், அதை எப்படி நம்ம சொல்லணும்? நாம் மற்றவர்களுக்கு நற்செய்தியை சொல்லாவிட்டால் அவர்களுக்கு எப்படி அறிவிக்கப்படும்? அவர்கள் எப்படி கேள்விப்படுவார்கள்? அவர்கள் கேள்விப்படாவிட்டால் எப்படி அவர்கள் விடுதலை பெறுவார்கள்? எப்படி அவர்களுக்கு அற்புதம் நடக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நமக்கு யாரோ ஒருவர் எப்பொழுதோ எந்த காலகட்டத்திலேயே நமக்கு இயேசுவின் அன்பை அறிவித்தார்கள், நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், நம் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டோம். இப்பொழுது நம்ம ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் சமம் வாய்க்கிறது, நாம் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நம்முடைய இருதயம் கடினப்படுகிறது. ஏன் இந்த கடினம்? இதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சமயம் வாய்த்தாலும் சரி, வாய்க்காவிட்டாலும் சரி, திருவசனத்தை நீங்கள் போதிக்க வேண்டும். வருகிற நாட்கள் நமக்கு இந்த கிறிஸ்மஸ், டிசம்பர் நாட்கள் வந்தாலே அது ஒரு குதூகலமான நாட்களாக எல்லாராலும் பார்க்கப்படுகிறது. குளிர்காலம், அப்படி நிறைய காரியங்கள் அதில் இருக்கிறது. அதனால நாம இந்த காலத்தை இதற்காக பிரயோஜனப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பை குறித்த முன் அறிவித்தல், இந்த வசனங்களை வைத்து கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு நாம் திருஷ்டாந்தப்படுத்த முடியும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், முதல்ல நம்ம சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்பதற்கு முன்பு திருவசனத்தின் மேல் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கணும், அதன் மேல வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கணும். அதை அனுபவித்து வாசிக்கணும், அதை அனுபவிக்கணும். அந்த வார்த்தைகளை, வசனங்களை நாம தியானித்து அதை நாம் அனுபவித்து மற்றவர்களுக்கு சொல்லணும். நாமே அதை அனுபவிக்காமல் இயேசு நல்லவர் என்று நாம் சொல்லுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்க. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவர் நல்லவர் அப்படின்னு நம்ம அறிவிப்போம்ல. அப்படி அறிவிக்கும் பொழுது நானே அதை அனுபவிக்கவில்லை, ஆனால் மற்றவர்களுக்கு நல்லவர் என்று நான் சொல்லுகிறதுனால அவர் நல்லவராயிரும் இல்லை. நான் அனுபவிச்சிருக்கணும். எனக்கு தனிப்பட்ட அனுபவம், கிறிஸ்துவின் மேல் உள்ள அந்த அனுபவம் இருக்கணும். அப்போதான் நாம் அதை மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியும். நம்ம வீட்டில் ஒரு மாமரமோ, தென்னை மரமோ, பலா மரமோ, ஏதோ ஒரு வகையான மரம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மரத்தினுடைய கனி ருசியாக இருக்குமா, சுவையாக இருக்குமா, இனிப்பாக இருக்குமா என்பது நாம் அதை அனுபவித்து அதை ருசித்து பார்த்திருந்தால்தான் தெரியும். நான் ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனிக்கு நடுவில் ஒரு தோட்டம். அந்த தோட்டத்திற்கு போயிருந்த பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த தோட்டத்தில் ஒரு ஆரஞ்சு மரம், ரொம்ப அழகான ஆரஞ்சு மரம், மரமெல்லாம் பழுத்து தொங்குகிறது, பழுத்து இருக்கிறது. அப்படியே அதுல நிறைய பழங்கள் கீழே கொட்டி கிடக்கிறது. ஒருத்தரும் அது தொடலை.
வேலை செய்கிறவன் தொடலை, அந்த ஓனர் அதை தொடலை. அப்படி நாங்கள் நின்று அந்த லேண்ட் ஓனரு, நான், இன்னும் 2 ஆஃபீஸர்ஸ் அதில் நிற்கிறாங்க. அவங்களுடைய தலைமை மேனேஜர்ஸ் ஒரு 2 பேர் நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் பேசி கொண்டிருந்தப்ப அவங்க ஊர்லேருந்து ஒரு மனிதன் வந்திருந்தார். அந்த கம்பெனியுடைய இன்சார்ஜ், அதாவது அவர் அங்கே அந்த கம்பெனி ஒரு ரப்பர் ஃபேக்ட்ரி, டயர் ரீடைல் பண்ணுறது, டயர் செய்கிறது, டியூப் செய்கிறது, அப்புறம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அவங்க அந்த பெயிண்ட் செய்கிறது, இதுக்கெல்லாம் அவங்க அந்த ரப்பரை பயன்படுத்துவாங்க. அவங்க தோட்டம் இருக்குது, கேரளாவில் அவங்க தோட்டம் இருக்குது. அதுக்கு அவர் மேனேஜர், அவர் வந்திருக்கார். அவர் ஏதோ ஒரு விஷயமா வந்திருக்காரு. அவர் வந்த உடனே உள்ளே வந்தார், எங்களோட தான் வந்தார். திடீர்னு அந்த ஆரஞ்சை பார்த்தோன்னே ஓடி போய் கை நிறைய பிடிங்கிட்டார். கபன்னு பிடிங்கிட்டாரு. ஆனால் இந்த ஓனருக்கு முகம் மாறுது. ஏன்னா அவங்க பார்த்து பார்த்து ஒவ்வொரு செடியும் வளர்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் எந்த பழத்தை பறிக்கணும், எதை பறிக்கக்கூடாது. இவர் போய் கட்டன்னு நம்ம ஆளுத்தம் தெரியல, கைக்கு கிடைச்சதெல்லாம் படிச்சு வந்தார். கை நிறைய பறிச்சிருக்கார். ஒரு பழத்தை அப்படியே உரிச்சு, நாங்கள் எல்லாம் நிற்கிறோம், கடன்னு உரிச்சு வாயில போட்டு ஓ அப்படின்னு கத்துறாரு. என்னன்னா அவ்வளோ புளிப்பு. அது ருசி இல்லை, புளி, பயங்கர புளிப்பு. பறிச்சு அத்தனையும் கொண்டு போய் மரத்துக்கடியில் போட்டு கையை தட்டிட்டு வந்தார். அந்த ஓனர் கொஞ்சம் நல்ல டோஸ் விட்டார். அவர் சொன்னார், மரத்தில் இருந்திருந்தா அது நல்லா இருந்திருக்கும். நீ பறிச்சு ஒன்று நீ சாப்பிட்ருக்கணும், உனக்கு நீ கேட்டிருக்கணும் இது நல்லா இருக்குமான்னு கேட்டிருக்கணும். நீ பாருன்னு போய் பறிச்ச, வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பாரு அவ்வளவும் வேஸ்ட். அவர் சாப்பிட்ட அந்த பாதி பிச்சு சாப்பிட்டதை கூட தூக்கி போட்டார். அந்த ஓனருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த மாதிரி தான் நாம சில நேரங்களில் அவர் நல்லவர் என்பதை ருசிக்கிறதே இல்லை. கிடையாது. நாம நல்லவர் என்பதை அனுபவிப்பதே இல்லை. நாம வாழ்ந்து எதையாவது சொல்லி கெடுத்து விடுகிறோம். என்ன கெடுத்துறோம்? நம்ம அனுபவிக்காத ஒன்றை அவர் எனக்கு செய்தார் என்று பொய் சொல்றோம். சிலர் அப்படிதான். ஒரு அம்மா சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் அவர்களை ஒரு இடத்துல சந்தித்த பொழுது அவர் சொன்னாங்க, ஏசப்பா என் கூட பேசுவார். அப்படியா? அப்ப நீங்க அவரு உங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பாரு அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க, என் கூட காஃபி குடிப்பாரு. நான் சொன்னேன், அப்பா அது இயேசு அல்ல, அதல்ல இயேசு கிறிஸ்து. அப்ப இதுல வித்தியாசம் இருக்கிறது. இன்னொரு கூட்டத்துக்கு போன பொழுது இன்னொரு சின்ன பிள்ளை, அவளுக்காக நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னேன், நான் அவளோடு பேசுகிறேன்னு சொன்னார். நான் ஜெபிப்பதை நிறுத்திவிட்டு அவட்ட கேட்டேன், ஆண்டவர் கூட பேசுவாராமா? வெக்கப்பட்டுட்டே சொன்ன, ஆமா அங்கிள், ஆண்டவர் என் கூட பேசுவார். எத்தனை மணிக்கு? நமக்கு ஒரு கியூரியாசிட்டி, எத்தனை மணிக்கு? அவ சொன்னா, ஒரு 3:30 மணி இருக்காங்கள், நான் எழும்புவேன், எழும்புனே ஏசப்பா வருவாரு. ஒரு 4:30 மணி வரலும் நான் அவரும் பேசுவோம். என்ன பேசுவீங்க? அவர் எனக்கு ஜெப குறிப்பு தருவார். குடிகாரர்களுக்காக ஜெபம் பண்ணு, இந்த குறிப்பிட்ட பாவத்துக்காக ஜெபம் பண்ணு, இந்த தீமை நடக்க போதீங்க, அது நடக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி என் கூட நின்று சொல்லி கொடுப்பார். நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் அடுத்த பாயிண்ட் சொல்லுவார். ஒரு 3-4 பாயிண்ட் நான் ஜெபம் பண்ணுவேன். அவ்வளோதான். ஒரு 4:30 மணி ஆயிரும். உடனே அவர், சரி இப்போ நீ படுத்துக்கோ, நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். என்னுடைய அனுபவம் இது அப்படின்னு சொன்னார். வால்பாறையில் முடிஸ்னு ஒரு வால்பாறை தாண்டி முடிஸ்னு ஒரு எஸ்டேட் இருக்கிறது. அந்த எஸ்டேட்டில் வாழ்ந்ததான இப்போ அவர் ரிட்டையர்ட் ஆகிருக்கலாம். அந்த டிரைவர், எஸ்சிடிசி டிரைவருடைய 3 பெண் பிள்ளைகள். அந்த 3 பெண் பிள்ளைகளில் ஒரு பெண் பிள்ளை, அவள் இப்படி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் பெற்றவளாக இருப்பார். அவள் அப்படிப்பட்ட ஜெபம். அப்போ நமக்கு வித்தியாசம் தெரியும். ஆண்டவர் வரும்பொழுது தம்முடைய பாரத்தை பகிர்ந்து கொள்வார் அல்லாமல் நீ குடிக்கிற டீயை வாங்கி குடிச்சிட்டு போறவர் அல்ல. அப்படிப்பட்டவர் நம்முடைய ஆண்டவர்.
நம்முடைய ஆண்டவர் சில சொல்றாங்க, பைபிளில் மட்டும்தான் அப்படி செஞ்சாரா, என் வாழ்க்கையிலையும் எங்கள் வீட்டில் வந்து டீ குடிச்சாரு, காஃபி குடிச்சாரு, இதெல்லாம் கதை. எது உண்மை தெரியுமா? இந்த ஜெபிக்க ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தா, ஜெபிக்க சொல்லி கொடுக்குறான்னு சொல்றாங்களா, அதுதான் உண்மை. அப்போ அந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, சமயம் கிடைக்குதோ சமயம் கிடைக்கலையோ, அன்னைக்கு ஆண்டவர் தன்னிடத்துல சொன்ன வார்த்தைகளை ஜனங்கத்துல சொல்லிடுவான். இந்த அனுபவம் எனக்கு ஆரம்பத்தில் இருந்துச்சு. என்ன ஆரம்பத்துலன்னா, ஒரு நாள் எழுந்துச்சு அதிகாலையில் டெய்லி ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஒரு வசனத்தை தருவார். அந்த வசனத்தை அந்த நாள் முழுவதும் என் ஜெபத்துல இருக்கும். நான் பார்க்குறவங்களுக்கு சொல்லுவேன். அது இல்லாமல் நான் ஜெபிக்கும் பொழுது அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். இந்த வசனத்தை விடவே மாட்டேன். அன்னைக்கு ஃபுல்லாக அந்த வசனம் தான். நான் தூங்குற வரலும் அடுத்த நாள் காலையில் எனக்கு இன்னொரு வசனம் கொடுப்பார். அந்த வசனத்தை இப்படி நாம் சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த வசனமே, ஏன்னா நம்ம ருசிக்கிறோம், we are tasting, நாம் அதை அனுபவிக்கிறோம். அதை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அது ஆசீர்வாதம் மாறிவிடும். இந்த கால வேளையில் சமயம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, உங்களுக்கு தந்திருக்கிற தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிக்க முற்பட்டு பாருங்கள், அதிசயங்களை காண்பீர்கள். ஆமென்.